Hello friends, welcome to Amma's recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய், இது கூட நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுனாலும் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வெச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை கப் அளவுக்கு தேங்காய். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்க்க போறேன். இது வீட்லயே பண்ணது. உங்ககிட்ட கறி மசாலா இல்ல அப்படினா நீங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்தீங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் இதல சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளவு முட்டை சேர்க்கறோமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 6 முட்டை சேர்க்க போறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நீங்க முட்டையை ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணியும் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு அப்படியே சேர்க்க போறேன். நம்ம முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க, இல்லனா அடி பிடிக்கும். சிம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அடியில லைட்டா எடுத்து விட்டு பாருங்க, அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. இப்போ 2 சைடும் நல்லா வேகணும். மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நல்லா வெந்திருச்சு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சூடான சாதத்துக்கு கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.